டெல்லி ஜந்தர் மந்தரில் நடைபெற்ற இடஒதுக்கீட்டுக்கு எதிரான போராட்டங்களை அடுத்து மத்திய இணையமைச்சரும் இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவருமான ராம்தாஸ் அத்வாலே இடஒதுக்கீட்டை எதிர்ப்பவர்கள் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ரயில் நிலையங்களில் குடிநீர் தொட்டிகள் மற்றும் வடிகட்டிகளை சுத்தம் செய்து கிருமி நீக்கம் செய்ய மண்டல ரயில்வேக்களுக்கு இந்திய ரயில்வே அறிவுறுத்தியுள்ளது. அனைத்து குடிநீர் தொட்டிகளிலும் உள்ள நீர் வெளியேற்றப்பட்டு கிருமி நீக்கம் செய்யவும், பறவைகள் விலங்குகளிடமிருந்து குடிநீரை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கவும் இந்திய ரயில்வே அறிவுறுத்தியுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்கள் வழிபட நவம்பர் மாதத்திற்கான சிறப்பு தரிசன டிக்கெட்டுகள் நாளை காலை 10 மணிக்கு ஆன்லைனில் வெளியிடப்பட உள்ளது. டிக்கெட் பெற்ற பக்தர்களுக்கான அறைகள் ஒதுக்கீடு செய்தும் ஆன்லைனில் மாலை 3 மணிக்கு வெளியிடப்பட உள்ளது. முதலமைச்சர் விஜயின் தாயார் ஷோபா சந்திரசேகரின் பிறந்த நாளை முன்னிட்டு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் சார்பில் சிறப்பு மரியாதை செலுத்தப்பட்டது. சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் கோவில் குருக்கள் பி.டி. ரமேஷ் மாலை அணிவித்து பிரசாதங்களை வழங்கினார். துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பு பெரிய உதவி தொண்டரொடு விட்டு கண்டாய் அழையாய் ஐந்துயிலுமா எனது தங்கையே ஆதி கடலூரின் வாழ்வே அமுதீசன் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாணி அபிராமியே. மதுரை கீழவெளி வீதி பகுதியில் நெடுஞ்சாலைத்துறை நில ஆக்கிரமிப்பு தொடர்பான வழக்கில் ஆக்கிரமிப்பாளர்களை வெளியேற்றுவதற்கு முன் 3 மாதம் அவகாசம் வழங்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. நெடுஞ்சாலைத்துறை நிலங்களை முழுமையாக அளவீடு செய்து ஆக்கிரமிப்பாளர்களை சட்டப்படி அகற்றவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள மோர்தானா அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் லீலா அலெக்ஸ் மலர்தூவி தண்ணீரை திறந்து வைத்தார். இதன் மூலம் 15 கிராமங்களைச் சேர்ந்த 2510 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே உள்ள சின்கோனா எஸ்டேட் பகுதியில் நள்ளிரவில் புகுந்த 3 காட்டு யானைகள் நியாய விலை கடையின் இரும்பு ஜன்னல் மற்றும் கதவுகளை உடைத்து கடையிலிருந்த அரிசி, பருப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்களை சேதப்படுத்தின. தகவல் அறிந்து விரைந்த வனத்துறையினர் யானைகளை அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள் விரட்டியடித்த நிலையில் தொடர் யானைகளின் நடமாட்டத்தால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் நடைபெற்று வரும் 11ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் நிறைவடைய உள்ள நிலையில் இதுவரை கண்டெடுக்கப்பட்ட தொல்லியல் பொருட்களை ஆவணப்படுத்தும் பணிகள் தீவிரமாக தொடங்கப்பட்டுள்ளன. அகழாய்வு குழிகளில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள், அவற்றின் ஆழம் மற்றும் அளவுகள் போன்ற விவரங்கள் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களுடன் முறையாக பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. போலியான பில்கள் மூலம் ஜிஎஸ்டி வரி விலக்கு பெற்ற வழக்கில் உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹரியானாவில் தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான 9 இடங்களில் அமலாக்கத்துறை இன்று அதிரடி சோதனை நடத்தியுள்ளது. இந்த சோதனையில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான போலி பரிவர்த்தனைகள் மற்றும் அரசுக்கு நஷ்டம் ஏற்படுத்திய ஆவணங்கள் சிக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. ஜார்க்கண்டில் 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற சிவில் சர்வீஸ் தேர்வில் நடந்த முறைகேடுகளை விசாரிக்க சிபிஐ அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைக்க வேண்டும் என ஹரிச்சரண் தேவ்கான் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக பதிலளிக்க கோரி சிபிஐக்கும் ஜார்க்கண்ட் மாநில அரசுக்கும் உத்தரவிட்டுள்ளது. ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் எஃப்ஆர்சிஏ உரிமம் இன்றி சட்டவிரோதமாக அந்நிய நிதியுதவி பெற்று மதமாற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக எழுந்த குற்றச்சாட்டின் பேரில் கிறிஸ்தவ மத போதகர் ரவி மோகன் பகாடியாவுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் அதிரடி சோதனை நடத்தியுள்ளனர். தலித் மற்றும் பழங்குடியினரை மதமாற்றம் செய்ய இந்த நிதி பயன்படுத்தப்பட்டதாக விசாரணையில் தகவல்.
மத்திய பிரதேசம் குணா மாவட்டத்தில் பாமாயில் ஏற்றி சென்ற டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதையடுத்து சாலையில் கொட்டிய எண்ணெயை அள்ளுவதற்காக அப்பகுதி மக்கள் வாளி, குடம், கேன்களுடன் போட்டி போட்டுக்கொண்டு குவிந்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் கூட்டத்தை கலைத்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேற்கு ஆப்பிரிக்காவில் கினியா நாட்டில் பிரம்மாண்ட குப்பை மேடு சரிந்து விழுந்ததில் அப்பாவி பொதுமக்கள் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. குப்பைகளுக்குள் புதைந்திருக்கும் உடல்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. கினியா தலைநகர் கொனாக்குரியில் குப்பைகள் பிரம்மாண்ட மலை போல் குவிக்கப்பட்டிருந்தது. கடந்த சில நாட்களாக கினியாவில் பெய்த கனமழையால் இந்த பிரம்மாண்ட குப்பை மேடு அருகில் இருந்த குடியிருப்புகள் மீது சரிந்து விழுந்துள்ளது. இதில் குப்பைகளுக்குள் சிக்கி சுமார் 30 பேர் மூச்சு திணறி உயிரிழந்துள்ளனர். குப்பைகளுக்கு இடையில் சிக்கிய 22 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். மேலும் குப்பைகளுக்கு உள்ளே சிக்கி இருப்பவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனால் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. பிரபல பாலிவுட் இயக்குனர் சஞ்சய் லீலா பன்சாலி தயாரிப்பில் தனுஷ் மற்றும் கரீனா கபூர் இணைந்து நடிக்கும் புதிய ஹிந்தி படத்தை இயக்குனர் PS மித்ரன் இயக்க உள்ளார். சமீபத்திய பேட்டியில் இதனை உறுதி செய்த அவர் படத்திற்கான முதற்கட்ட பேச்சுவார்த்தைகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக கூறினார். படத்திற்கான பணிகள் திட்டமிட்டபடி நிறைவடைந்தால் அடுத்த ஆண்டு படப்பிடிப்பு தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்தார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.